சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்கன்றால் ராஜினாமா செய்த சி.வி. சண்முகம் திடீர் பரபரப்பு. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அசைன்மெண்ட்டை முடித்த சி.வி. சண்முகம் என்ட்ரி கொடுக்கும் எடப்பாடி. பாமக பஞ்சாயத்துக்கு எண்ட் கவுண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகி வரும் நிலையில் திமுக பக்கம் தகவலாம் என ராமதாஸ் நினைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தந்தை மகனும் ஒன்று சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவில்லாத தொடர்தை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை ராமதாஸ் மக்கள் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் வருங்காலத்தை கருதி இளைஞர் அணி தலைவராக இருந்த அன்புமணியை ராமதாஸ் தன் தலைவராக்கினார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. பாமகவில் மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தந்தை மகன் இடையே மோதல் வெடித்துள்ளது. வன்னியர் சங்க மாநாட்டுக்கு முன்பதாகத்தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. அன்புமணியை தலைவராக பதவியில் இருந்து நீக்குவதாக அறிவித்ததோடு தான் தலைவர் என ராமதாஸ் கூறினார். அவர் பின்னால் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோர் திரண்டனர். ஆனால் ராமதாஸின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கட்சியில் 95% நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் போயினர். அவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருந்தார் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் இடையே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், பாமகவின் பொதுக்குழு ஆகியவற்றை தொடர்ந்து அன்புமணிக்கு எதிர்த்து ராமதாஸ் எடுத்த முயற்சிக்கு பலன் அளிக்கவில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி முழுக்க திமுக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். விவசாயிகள், தொழிலாளர்கள், சட்ட ஒழுங்கு, போதைப் பொருட்கள் புழக்கம் என அன்புமணியின் பேச்சில் திமுக எதிர்ப்பே ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடையே அதிமுக அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தையில் 35 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மாநிலங்களவை சீட்டு தர அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்த ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுக ஏன் திமுகவில் இருக்கும் தலைவர்கள் கூட முயன்று வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று தைலராகவும் தோட்டத்தில் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சர் மாநிலவை எம்பியுமான சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியிருந்த நிலையில் பாமக அதிமுக கூட்டணி இடையே மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2021 தேர்தலும் அதிமுக கூட்டணிக்கு வகுத்து சி.வி. சண்முகத்தின் பேச்சுவார்த்தைகளைத்தான் முக்கிய காரணம். பின்னரும் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டினார் சண்முகம். மக்களவைத் தேர்தல் கூட்டணி அமைக்காவிட்டாலும் 2026 தேர்தல் மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவை உருவாக்கி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் சண்முகம் என்கிறார் அதிமுகவினர். அதற்கு தற்பொழுது பலனும் கிடைத்துள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம பார்த்தீர்கள் என்றால் ராஜினாமா செய்தார் சி.வி. சண்முகம். திடீர் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு காணொலியில் அடுத்த கட்ட சூழலாக அசைன்மெண்ட்டை முடித்த சி.வி. சண்முகம் என்ன வேணாலும் நடக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அடுத்த கட்ட சூழலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த காலையில் சந்திப்போம். நீங்கள் திரையிலே காணாமல் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அரங்கேறப் போகிறது என்று அடுத்த காலம் சந்திக்கும் வரை இதனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.